Good afternoon, students. Today we will see the current affairs analysis dated 13th and 15th October 2021. First news on the global minimum taxation, that is corporate tax. Kammi பண்றது, there is a recommendation. Corporate tax, there is a recommendation for reducing the corporate tax to 15%. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 30%. ஃபார் பிகினர்ஸ் வந்து லைக் புதிய கம்பெனிஸ் அப்படின்றப்ப 25 கேட்டகரி கொடுக்குறாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் 30 தே ஹாவ் டு பே. இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, எதனால இந்த டீல் கேட்குறாங்க அப்படின்னா, தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் ஓஇசிடி, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன், லைக் இல்லைன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ like economic cooperation and development, like 1996 timeல it was created. எதுக்கு அப்படின்னா டெரரிசம்க்கு பணம் போகிறது, இல்லைன்னா வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும், டு கவுண்டர் தி டெரரிசம், காம்பேக்டிங் தி ஃபண்டிங் ஃபார் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், இல்லைன்னா மணி லாண்ட்ரிங், பிளாக் மணி ஆக்டிவிட்டிஸை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன். 36 மெம்பர்ஸ் இருக்காங்க. வி ஆர் நாட் த பார்ட். இவங்க பிஇபிஎஸ் அப்படின்ற பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதை தடுக்கிறது. பேஸ் எரோஷன் அப்படின்னா, பேஸ்ன்றது டேக்ஸ் பேஸ். ஸோ டேக்ஸ் பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். ஸோ இந்த கான்செப்டை லைக் இதை நிறைய இல்லீகல் டேக்ஸ் எவேஷன் மூலமாக, இல்லைன்னா பிளாக் மணி அதிகமாகறதுனால மணி லாண்ட்ரிங் மூலமாக டாக்ஸேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு போகலை. அதன் மூலமாக base of tax base is getting eroded, profit shifting. So there are like அதில் ஒரு 15 points அஜெண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. G20 கண்ட்ரிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ வாட் ஆர் த திங்ஸ் லைக் பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங்னா என்ன அப்படின்னா, there is a concept called as treaty shopping. So இந்தியா இஸ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. It's a home country, it's a source country. For example, Amazon is going to invest in India. If India வந்து இன்வெஸ்ட் பண்ணி they want to, like they are getting a profit of 100 crore ன்னு வச்சுக்கோங்க, they have to pay a tax of this much percentage அப்படின்றப்போ இது அவங்க. அதுக்கு பிறகு இந்த ப்ராஃபிட்ல 30% இங்கே டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க. இது யூஎஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, then they have to pay a tax in US. அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் வி இன்ட்ரடியூஸ் வேர்ல்டு லெவலில் தெர் இஸ் அ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். இது சைன் பண்ணோம் நிறைய கண்ட்ரிஸ் கூட, கிட்டத்தட்ட 17 கண்ட்ரிஸ் கூட பண்ணியிருக்கோம். இதை இப்போ சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ரீசன் தான் இவங்களோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னால அதை மிஸ்யூஸ் பண்ணது தான் லைக் ட்ரீட்டி அபியூஸ், இல்லைன்னா ட்ரீட்டி ஷாப்பிங் கேட்டகரியில் அபியூஸ் பண்ணுறது. There's a 15 point agenda. 6th point என்ன சொன்னாங்க அப்படின்னா, treaty abuse. The government have to take measures to stop treaty shopping and treaty abuse. என்னன்ற சொல்றேன். So it's a big concept. I will explain like கம்மியான இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக. ஸோ இப்போ இந்தியாவிலே டேக்ஸ் பே பண்ணுறாங்க, யூஎஸ்லேயும் போய் டேக்ஸ் பண்ணும்போது யாருக்கு பர்டன் அப்படின்னா அமேசான், இல்லைன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதை தடுக்கிறதுக்காக டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவும் யூஎஸும் தான் இதை தனியாக பைலேட்டரல் அக்ரிமெண்ட். இட்ஸ் நாட் அ இன்டர் கவர்மெண்டல் லைக், இல்லைன்னா ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் கிடையாது, எல்லா கண்ட்ரீஸுக்கும் கிடையாது. யார் யார் கூட பேச்சுவார்த்தை பண்ணி. ஸோ இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி, யூஎஸ் இஸ் அ டெவலப்டு கண்ட்ரி. ஸோ யூஎஸ்லேருந்து ஒரு கம்பெனி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, they have to, if they are creating a profit here, they have to pay tax only to India. டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு அதுக்கு யூஎஸ் ஒத்துக்கணும் அந்த அக்ரிமெண்ட்ல. ஆனால் இட்ஸ் பைலேட்டரல், ரெண்டு பேரும் பேசி நெகோசியேஷன் மூலமாக பண்ணிப்பாங்க. அப்போ அமேசான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு, ஸோ ப்ராஃபிட்டுக்கு தே ஹாவ் டு பே டேக்ஸ் இன் இந்தியா. இப்போ யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் நோ நீட் டு பே டேக்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அக்ரிமெண்ட். இப்போ மொரீஷியஸ் கூட, சிங்கப்பூர் கூட, வெர்ஜின் ஐலண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் கூட வி ஹேவிங் திஸ் அக்ரிமெண்ட். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேக்ஸ் எவேஷன் பண்ணுறது. ஸோ டேக்ஸே பே பண்ணாமல் இது டேக்ஸ் பே பண்ணுறாங்க, பட் டபுள் டாக்ஸேஷனை தடுக்கிறாங்க. இந்த கான்செப்டை பயன்படுத்தி நிறைய டேக்ஸ் எவேஷன்ஸ் நடந்துச்சு. அது எப்படி அப்படின்னா, இப்போ யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு டைரெக்டாக வந்தால் யூ ஹாவ் டு பே டேக்ஸ். இப்போ யூஎஸும்
இந்தியாவும் மொரீஷியஸ் ஐலண்டும் சைன் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? டபுள் டாக்ஸேஷன். இப்போ இல்லைன்னா சிங்கப்பூர் இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் லைக் இப்போ இந்தியாவும் மொரீஷியஸும் இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவை பார்க்கும்போது ஸோ தட் இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி. அப்படி இல்லைனாலும் அவங்க நெகோசியேஷன்ஸ் மூலமாக தான் அந்த முடிவுக்கு வர முடியும். நாட் பை டெவலப்பிங் ஸ்டேட்டஸ் ஆர் எல்டிசி கண்ட்ரி அப்படின்ற கேட்டகரினால இல்லை. இப்போ மொரீஷியஸில் தான் அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா தே ஹாவ் டு பே டேக்ஸ் ஹியர், நாட் இன் இந்தியா. அது வந்து என்ன சொல்கிறேன், கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு சொல்லலாம். எல்லா டேக்ஸும் இல்லை, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது. நீங்கள் இங்கே ஒரு அசர்ட் வாங்குறீங்க, அந்த அசர்ட்டோட வேல்யூ, நாட் அபவுட் அதர் டேக்ஸஸ். கேபிட்டல் கெயின் டேக்ஸ் தான் நான் இப்போ சொல்கிற கான்செப்ட். சரியா? இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தே நோ நீட் டு பே டேக்ஸ் ஹியர் மொரீஷியஸ். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸ்லேருந்து அமேசான் கம்பெனி இங்கே வரும், தே வில் பர்ச்சேஸ் அ பிளேஸ் லைக் அண்ட் தென் தே வில் ஸ்டார்ட் அ பேஸ் கம்பெனி, ஹோம் க்ரோன் கம்பெனி, ஹோம் ஸ்டேட்டஸை வாங்குவாங்க. ஏன்னா மொரீஷியஸ் போன்ற கண்ட்ரிஸ் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க மொரீஷியஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்காக. இப்போ மொரீஷியஸில் என்ன அப்படின்னா டாக்ஸேஷன் கிடையாது. புரியுதா? இப்போ யூஎஸ்ல இருந்து அமேசான் இங்கே வரும், இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தே பர்ச்சேஸ்ட் எ பிளேஸ் அண்ட் லைக் ஒரு ட்ரீட்டி ஷாப்பிங் அப்படின்னா ஒரு ஷாப் இங்கே வைப்பாங்க ஷெல் கம்பெனி மாடலில். நோ ஃபங்க்ஷனிங் எல்லாம் இருக்காது, ஒன்லி இன் யூஎஸ். என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவிலேருந்து மொரீஷியஸ்லேருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது தே வில் கம் வயா திஸ் ரூட். அப்போ மொரீஷியஸ் தான் இது ஹோம் கண்ட்ரி. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ராஃபிட் மேக் பண்ணுறது, கேபிட்டல் கெயின் பண்ணுறது, தே ஹாவ் டு பே டேக்ஸ் ஹியர், நாட் இன் இந்தியா. ஆனால் மொரீஷியஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இழுக்கிறதுக்காக லெஸ் டேக்ஸ் இல்லைன்னா ஜீரோ டேக்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ இங்கேயும் பே பண்ண மாட்டாங்க, இங்கேயும் பே பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் டேக்ஸ் எவேஷன் ஆர் ட்ரீட்டி ஷாப்பிங். ட்ரீட்டி அபியூஸ்ன்ற இந்த டாக்ஸேஷனாக மிஸ்யூஸ் பண்ணுறது. ஸோ இதான் நடக்குது. இதை தடுக்கிறதுக்கு தான் பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அப்படின்றத இது தடுக்கிற மெஷர்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்தியா அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு டிடிஏ அக்ரிமெண்ட்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏரியர் கூட நம்ம சைன் பண்ணியிருக்கோம், அவங்க கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால தான் இந்த கார்பரேட் டேக்ஸை கம்மி பண்ணியாச்சு அப்படின்னா இந்த டேக்ஸ் எவேஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் தென் செகண்ட் நியூஸ் வந்து ஸ்பேஷியல் ஹீட் வேவ்ஸ். ஹீட் வேவ்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ பிளைன்ஸ் ஏரியா எடுத்துக்கிட்டா, பிளைன்ஸ் ஹில் ஏரியா, பிளைன்ஸ்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய, ஸோ லைக் வேலி, ஹில் ஏரியா, நார்மல் ஏரியா. வி ஆர் இன் த பிளைன்ஸ். ஹில் ஏரியானா ஹில்லி ஏரியா, ஸோ ஹூ ஆர் லிவிங் இன் ஹில்ஸ், ஹிமாலயன், நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ், அது மாதிரி வெஸ்டர்ன் கேர்ட்ஸில். ஸோ இந்த ஹில்லி ஏரியாவில் உங்களுக்கு கிளைமேட் வந்து 30 டிகிரி சென்டிகிரேட் நார்மல். பிளைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 வரைக்கும். இப்போ சென்னை, வெள்ளூர் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா 40 டிகிரிக்கு வரைக்கும் போகும். அது வரைக்கும் போயாச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஹீட் வேவ். ஸோ அதுக்கு மேலே இட்ஸ் கோயிங் 5 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே இது வரைக்கும் ரீச் ஆகுதுன்னா இட்ஸ் நாட் அ லைக் 5 to 6 ரீச் ஆனாலும் இட் இஸ் நாட் அ நார்மல் ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு சிவியர் ஹீட் வேவ்னா 7 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே போகிறது. அதே மாதிரி இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த ஹீட் வேவ்ஸ் லைக் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு ஹீட் வேவ்ஸ் அதிகமாகும் போது நிறைய ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டா லைக் நிறைய ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ கேன் சி இன் திஸ் க்ரைட்டீரியா ஆஃப் ஹீட் வேவ் நான் சொன்னேன், அதில் இம்பேக்ட் கீழே இருக்கு பாருங்க. ஹீட் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட சேஞ்சஸ் நிறைய நடக்கும். அப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் அதிகமான பீப்புள்ஸ் வில் கெட் அஃபெக்டட். அப்புறம் இன்க்ரீஸ்ட் எனர்ஜி டிமாண்ட்ஸ் அதிகமாகும். நீங்கள் ஏசிஸ் அதிகமாக, கூலிங் வந்து அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். லெசன்ஸ் ஒர்க்கர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, ஏன்னா வெயிலில் வேலை செய்கிறது. ஸோ யூ பீப்புள் நோ இட்ஸ் லைக் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் லைக் லேபர்ஸும் அஃபெக்ட் ஆவாங்க இதனால. அப்புறம் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து நார்மலி யூபி, பீகார், ராஜஸ்தான் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ். இப்போ நார்த் வெஸ்டர்ன் ஏரியாலையும் ஹீட் அதிகமாகுது, நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாலையும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி ஹீட் வேவ்ஸ்னா என்னன்னு படிக்கணும். நார்மல் ஹீட்டை விட 7 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே 5 to 6 டிகிரி சென்டிகிரேட். இப்போ இன்னைக்கு 30 டிகிரி இங்கே இருக்குது அப்படின்னா 35 மேலே போகுது அப்படின்னா இட்ஸ் அ ஹீட் வேவ் அப்படின்னு பேர். அது எப்போ நடக்கும்னா சம்மர் சீசன். யூ பீப்புள் நோ லைக் ஜூலைக்கு முன்னாடி, மார்ச்ல இருந்து உங்களுக்கு ஏப்ரல்ல இருந்து மே, அப்புறம் ஜூலை, ஜூனுக்கு முன்னாடி சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்கிற முன்னாடி யூ ஹாவ் திஸ் ஹீட் வேவ் சிச்சுவேஷன்ஸ்.
Then next third news on the PM Gadi Shakti scheme. So it was introduced. இது என்ன அப்படின்னா it's an umbrella scheme. It's a digital platform. ஸோ நிறைய கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், நேஷ்னல் ஹைவேஸ், நேஷ்னல் வாட்டர்வேஸ், அப்புறம் லைக் யூ ஹேவிங் ஏர்போர்ட்ஸ், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பைப்லைன் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 110 lakh crore இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இதில் லிங்க் பண்ணுறாங்க. அப்புறம் 11 இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், அப்புறம் ஏரோட்ரோம்ஸ், ஏர்போர்ட்ஸ், இந்த கிரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் இன்வால்வ் பண்ணுறாங்க. அப்புறம் டிஃபென்ஸ் காரிடார் ப்ராஜெக்ட். ஸோ இது எதுக்கு அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸை குறைக்கிறதுக்கு. ஸோ லைக் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இருந்தாலும் சரி, நம்ம கட்டுமான துறைகளுக்கு பொருட்களை எடுத்துகிட்டு போகிற லாஜிஸ்டிக்ஸ் மட்டுமே நம்மளோட ஜிடிபியில் 13% அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவோட ஜிடிபி, அதோட விலை நம்ம செலவு பண்ணுறது. இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இன்டர்லிங்கிங் தி ப்ராஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட 13 மினிஸ்ட்ரிஸை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக மிங்கிள் பண்ணுற. ஹைவே வரும், ரயில்வேஸ் வரும், வாட்டர் அண்ட் லைக் வாட்டர் ரிசோர்ஸஸ் வரும், அப்புறம் டிஃபென்ஸ் செக்டார் வரும். ஸோ இதெல்லாமே இன்டர்லிங்க் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து இன்டர்லிங்க் ப்ராஜெக்டாக பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக லாஜிஸ்டிக்ஸை நம்ம குறைக்க முடியும். ஸோ ரயில்வேக்கு ரயில்வே எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அது கூடவே இந்த பொருட்களுக்கும் வரும், ரா மெட்டீரியல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது மூலமாக என்ன பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண, ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், தட் இஸ் கதி சக்தி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னு பேர். அதன் மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ஸோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும், அவுட்கம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இட் வில் இன்க்ரீஸ் தி கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், டிரான்ஸ்பரன்சி அதிகப்படுத்தும். ஸோ தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் திஸ் கதி சக்தி ஸ்கீம். சரியா, இது நிறைய ஜாபை கிரியேட் பண்ணணும்னு சொல்லப்படுது. அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், மானிட்டரிங் பண்ணப்படும், பீப்புளாலே மானிட்டரிங் பண்ண முடியும். ஈவன் பிஎம் கேன் மானிட்டர் த ப்ராஜெக்ட்ஸ். ஒரு ஜியோகிராஃபிக்கல் லொகேஷனில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது அப்படின்றத மேப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்துடும். அதன் மூலமாக யூ கேன் லைக். அப்புறம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கிரெடிட் கொடுக்குறதுல. இப்போ நிறைய முன்னாடி 2004-5 டைம் பீரியடில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் லோன் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாதனால, டிலே ஆனதுனால என்ன ஆச்சுன்னா இன்சால்வன்சி, பேங்க்ரப்சி கிரியேட் ஆச்சு. அதனால நிறைய என்பி அசட்ஸ் உருவாச்சு. ஸோ அதெல்லாம் தடுக்கிற மெஷர்ஸ் எடுக்கணும். அப்படி அதனால தான் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஈவன் இன்னும் அது எஃபெக்டிவ் வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. லோ கிரெடிட் டேக் ஆஃப், இல்லைன்னா லோன் கொடுக்குறதுல இப்போ நிறைய டிலே இருக்குது பிகாஸ் ஆஃப் என்பிஏ, லேக் ஆஃப் டிமாண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குது, லேபர்ஸ் ப்ராப்ளம்ஸ் எக்ஸெட்ரா, ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். ஸோ தி ஆர் தி loopholes of this project, இல்லைன்னா லாக்குனாஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ குன்மிங் டிக்ளரேஷன் ஃபார் CBD. We know Convention on Biological Diversity 1992ல 1991 ரியோ எர்த் சமிட் ஓட மீட்டிங்ல. ஸோ ரியோ எர்த் சமிட் 1991. ஸோ இதில் 3 விஷயம் ஒரிஜினேட் ஆகுது. UNFC லைக் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அண்ட் தென் UNCBD, அண்ட் தென் யுனைடெட் நேஷன் காம்பேட் டெசர்டிஃபிகேஷன், CCD. ஓகே, ஸோ இது வந்து கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறது, இது வந்து டெசர்டிஃபிகேஷனை தடுக்கிறதுக்கு. இது வந்து கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இது 1993லேருந்து ஃபங்க்ஷன் வருது. அண்ட் தென் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வில் ஹேவன் எவ்ரி இயர் தே யூஸ் டு மீட். இப்போ குன்மிங்கில் அந்த மீட்டிங் நடந்தது, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இதுவும் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆர் தேர். இப்போ 26th மீட்டிங் வந்து கிளாஸ்கோவில் நடக்க இருக்கு, ஸ்காட்லாண்டில். அது மாதிரி UNCCDக்கும் லாஸ்ட் இயர் 2019 இட் ஹேப்பன்ட் இன் இந்தியா. பாண்ட் சேலஞ்சை வந்து இந்தியாவில் நெகோஷியேட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த 3 இதுவும் உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச், டெசர்டிஃபிகேஷன், CBD. இந்த CBDயில் 2010ல் தி சைன்ட் 2010 அதுக்கப்புறம் 2000 நினைக்கிறேன். தட் இஸ் 2 அக்ரிமெண்ட், தட் இஸ் நகோயா. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடக்கும். பயாலஜிக்கல் கன்வென்ஷன், பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, வாட் ஆர் த மெஷர்ஸ் டு பி டேக்கன் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி 2010லேயும் 2000லேயும் எடுக்கப்பட்ட 2 அக்ரிமெண்ட் வந்து நகோயா ப்ரோட்டோகால் அண்ட் கேட்டோஜினா ப்ரோட்டோகால். 2010ல் லைக் நகோயா ப்ரோட்டோகால், 2000ல் கேட்டோஜினா ப்ரோட்டோகால்.
நம்ம இதில் படிச்சிருக்கோம் என்வரன்மெண்ட் கிளாஸஸில். ஸோ கேட்டஜினா ப்ரோட்டோகால் கேட்டஜினா ப்ரோட்டோகாலை பொறுத்த வரைக்கும் லிவிங் மாடிஃபைடு இட்ஸ் அ லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். ஸோ இதில் எடுக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே லீகலி பைண்டிங். கேட்டஜினா ப்ரோட்டோகாலை பொறுத்தவரை லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸை வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஸோ என்னென்ன ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இருக்குது அப்படின்றது பீப்புள் ஹேவ் டு நோ அப்படின்றதுக்காக. ஸோ தென் நகோயா ப்ரோட்டோகால் பெனிஃபிட் ஷேரிங். ஸோ இந்த இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் வாங்கி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது யார் கன்சர்வேஷன் பண்ணுறாங்களோ அது பீப்புளுக்கு போகணும் அப்படின்றது ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்றது ஏபிஎஸ் கான்செப்ட். இந்த 2010 அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது தேர் இஸ் அ கான்செப்ட் அரைவ் தட் இஸ் அச்சீவ் டார்கெட். இதுவும் ஜப்பானில் நடந்த நகோயா ப்ரோட்டோகாலில் இது டிசைட் பண்ணப்படுது. போத் ஆர் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட், ஸ்டில் இட் இஸ் கண்டினியூங். நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இன்னைக்கு நீங்கள் ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்குறீங்கன்னா இட் வில் பி லிவிங் மாடிஃபைடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்டோரிஸ் சொல்லியிருக்கேன். நீம் அந்த ட்ரீஸ் வந்து இந்தியாவில இருந்து ஜப்பான் கண்ட்ரிக்கு மெடிசன் பர்பஸுக்கு வாங்குறாங்க. அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தே ஆர் பேயிங். ஆனால் அந்த நீம் ட்ரீயை கன்சர்வேஷன் பண்ணக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் எதுவும் பண்ணுறதில்ல. பட் பை திஸ் தே ஹாவ் டு ஷேர் நவ். அவங்களோட நாலேஜை வந்து அவங்க ஒரு இண்டிஜினியஸாக வச்சிருக்கக்கூடிய மெடிசனை வந்து கார்பரேட் பண்ணுறாங்க. அதை வாங்கி கார்பரேட்டைஸ் பண்ணி அதை மெடிசனாக இன்னைக்கு விற்கிறாங்க. அப்படின்றப்ப அதில் வரக்கூடிய வருமானத்தில் த ப்ராஃபிட் ஹாவ் டு பி ஷேர்ட். தட் இஸ் ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்றது. ஸோ இதன் அடிப்படையில் அச்சீவ் டார்கெட் 20 டார்கெட்ஸ் வந்து கன்சர்வேஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. நோ நீட் டு ஸ்டடி. அது 2010 இருந்து 2020 வரைக்கும். அது இப்போ 2020 எண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ அடுத்த டார்கெட் நம்ம முடிவெடுக்கணும். அதுக்காக தான் இந்த குன்மிங் டிக்ளரேஷன் அப்படின்னு பேர். இதில் சில முடிவுகள் எடுத்துட்டாங்க. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி 2030 அந்த 30 டார்கெட்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறது. ஆல்ரெடி வி ஸ்டடி லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ சேவ் த பயோடைவர்சிட்டி. ஸோ அதான் இங்கே டார்கெட் வச்சுருக்காங்க. அப்புறம் குன்மிங்கில் நடந்த அந்த மீட்டிங்கில் சைனாவோட இனிஷியேஷன் 233 பில்லியன் மில்லியன் யூஎஸ் டாலருக்கு யூ ஹாவ் டு கிரியேட் அ ஃபண்ட் தட் இஸ் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. அதான் குன்மிங் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. எவ்ரி கண்ட்ரி ஹாவ் டு கான்சன்ட்ரேட் லைக் அது ஆல்ரெடி வி ஹேவிங் கிளைமேட் ஃபினான்சிங் ஃபண்டு நிறைய இருக்குது அப்படின்றதும் இங்கே நெகட்டிவாக சொல்லப்படுது. இது வந்து இனி புதுசாக ஒரு ஃபண்டு தேவையில்லை அப்படின்றதும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா யூ கேன் சி வி ஹேவிங் லாட் ஆஃப் கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டு ப்ரொடெக்ட் தி பயோடைவர்சிட்டி. அப்புறம் சைட்ஸ் அப்படின்றது கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் ஃபானா அண்ட் ஃப்ளோரா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இல்லீகல் ட்ரேடை தடுக்கிறதுக்கு வி ஆர் டேக்கிங் மெஷர்ஸ். அது மட்டும் இல்லை வி ஹேவிங் வைல்ட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், தென் குளோபல் பயோடைவர்சிட்டி அசஸ்மெண்ட், மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் ஆஃப் யுனெஸ்கோ. இதெல்லாம் நம்ம கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் இந்த ஷார்ட் டைம் பீரியடில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. கிளைமேட் ஃபினான்சிங்கை பொறுத்தவரையும் க்ளீன் கிளைமேட் ஃபண்ட் வந்து ஒரு 100 பில்லியன் ஃபார் திஸ் UNFCCC. கிளைமேட் சேஞ்சை குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்காக, க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட எஃபெக்டை தடுக்கிறதுக்காக வி ஹேவ் டு டேக் மெஷர்ஸ் அப்படின்றதுக்கு இப்போ $100 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் அடாப்ஷன் ஃபண்டுன்றது ரெசிலியன்ட் மெக்கானிசமுக்கு வந்து வேர்ல்டு மாறுறதுக்காக க்ரீன் ஃபினான்சிங் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. GEFன்றது இட்ஸ் அ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அவங்க அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி ஃபினான்சிங் டு பயோடைவர்சிட்டி, UNCCD, UNFCCக்கெல்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் கான்ஃபரன்ஸ் ஆன் இன்டராக்ஷன் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ். It's a intergovernmental forum. It's not a group. It's a discussion platform. ஏஷியனுக்கு மட்டும்தான் இது, வேர்ல்டு கிடையாது. பட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. நாட் இம்பார்ட்டன்ட், அவ்வளோ இம்பார்ட்டண்டான குரூப்பிங் இல்லைன்னா பிளாட்ஃபார்ம் கிடையாது இது. ஸோ CICA கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் லைக் கசகஸ்தானோட பிரசிடென்ட் நூருல்ஸ்தான், அவரோட பேர்ல தான் இன்னைக்கு இந்த சிட்டி இருக்கு. நூருல்ஸ்தான், கரெக்ட்? நூர் சுல்தான், யா. அவரோட நேம்ல தான் இன்னைக்கு அந்த சிட்டி இருக்கு. ஸோ அங்கதான் அந்த மீட்டிங் நடந்துச்சு. ஸோ இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாரு. ஸோ 1996 இட் வாஸ் 1996 நினைக்கிறேன். ஸோ யூ கேன் சி லேட்டர். இந்த கான்ஃபரன்ஸ் இன்ட்ராக்ஷன் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த
கான்ஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா பீஸை நிலைநிறுத்துறதுக்கும் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் செக்யூரிட்டி இஷ்யூஸை வந்து லைக் ப்ராப்ளம் இப்போ ஆப்கானிஸ்தான் இஷ்யூ ஏஷியா கண்ட்ரீஸில் 37 கண்ட்ரீஸ் இஸ் அ பார்ட். அதுவும் நான் லாஸ்ட்ல பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன் எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்கு அப்படின்றது. 37 கண்ட்ரீஸ் 1992 இட் வாஸ் இனிஷியேட்டட் பை திஸ் பிரசிடென்ட். சரியா? பிரசிடென்ட் நேம் நுருல்ஸ்தான் நசர்பாவே அப்படின்றவர். ஸோ யூ கேன் சி இன் திஸ் பிடிஎஃப்ல நீங்க பார்க்க முடியும். இது இயர்லி வந்து மீட்டிங்ஸ் நடக்காது, 4 இயர்ஸுக்கு ஒரு வாட்டியும் வந்து ஹெட் மீட்டிங்ஸ் நடக்கும். அப்படின்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்ஸ் 37 கண்ட்ரீஸோட ஹெட் பீப்புள் வில் அட்டெண்ட் திஸ் மீட்டிங். 37 கண்ட்ரீஸோட ஹெட் எவ்ரி 4 இயர்ஸ். 2 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபாரின் மினிஸ்டர்ஸுக்கான மீட் தான் நடந்திருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் 2016 தான் இந்த ஹெட் மீட்டிங்ஸ் நடந்துச்சு. சரியா? சரி, ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சிஐசி. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, வாட்ஸ் அ பர்பஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இந்திய தரப்புல இருந்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது. அண்ட் கிராஸ் பார்டர் டெரரிசத்தை பற்றி பேசியிருக்கோம். அப்புறம் WTOல சேஞ்சஸ், அண்ட் தென் யுனைடெட் நேஷன்ல வி நீட் சேஞ்சஸ். அப்புறம் வேக்சின் மைத்ரி பற்றி பேசியிருக்கோம். ஸோ நம்ம நிறைய கண்ட்ரிஸுக்கு வந்து ஃப்ரீ வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்றத பேசியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். இதில் ஜஸ்ட் நோ த பிளாட்ஃபார்மை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் சிலிகோசிஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மைனிங் ஏரியாஸில் இருக்கக்கூடிய சிலிக்கான்றது சாண்டில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மினரல். ஸோ வி நோ தட் சிலிக்காஸ். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ஒரு நோய் அது என்ன அப்படின்னா டஸ்ட் ப்ராப்ளம். அந்த மைனிங் ஏரியாவில் சிலிக்கா கண்டென்ட் இருக்கக்கூடிய சாண்ட் வந்து ஏர்ல சஸ்பெண்டடாக இருக்கும்போது அது உங்களோட லங்ஸுக்குள்ளாடி போகும்போது யூ வில் கெட் அஃபெக்டட் லங் கேன்சர். அது ரொம்ப வருஷம் 10 வருஷம் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் அந்த காற்றுல இருக்கிறீங்க, யூ ஆர் நாட் ப்ரொடெக்டட். இதெல்லாம் தடுக்கக்கூடிய வியாதி தான் சிலிகோசிஸ் அப்படின்றது. இந்த ஆக்குபேஷனல் டிசீஸ் ஆர் ஹசார்ட். இது கொஞ்சம் நிறைய மெஷர்ஸ் இருக்குது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பீப்புளோட சேஃப்டி ஹாவ் டு பி மெயின்டைன். ஆனால் இந்த லங் கேன்சர் இன்ஹலேஷன் பண்ணுறதுனால இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றதும் யூ ஹாவ் டு நோ. இந்த நோய் வந்து ராஜஸ்தான் ஏரியா, லைக் பீகார், ஜார்க்கண்ட், எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் அதிகமாக மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக நடக்குதோ அந்த ஸ்டேட்ஸ்லாம் இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. லைக் யூ கேன் சி லங் கேன்சர், பல்மனரி டியூபர்குலோசிஸ், டிபி ஃபார் அதர் லங் டிசீஸஸுக்கும் இது காரணமாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் வி ஹேவிங் அ டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட். ஸோ அதன் மூலமாகவும் லைக் இந்த பீப்புளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கவர்மெண்டோட இனிஷியேஷன்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் நம்ம நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். லீகல் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைன்ஸ் ஆக்ட் மூலமாக இவங்களுக்கு வந்து ஃபண்டிங், அப்புறம் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் மூலமாக சிலிகோசிஸ் போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ஃபண்ட், அது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். இந்த மினரல் எடுக்கக்கூடிய மைனிங் எடுக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சு போயிருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே இருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் ஆர் லைக் எக்ஸ்போஸ் டுவர்ஸ் திஸ் ஹெல்த் ஹசார்ட் இஷ்யூஸ். அப்போ அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் வரணுன்றதுக்காக இந்த மைனிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஃபண்ட். இதை கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு ஸ்கூலிங், வாட்டர் கனெக்ஷன்ஸ், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு இது கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணது பார்லமெண்ட்ல 2020 கோட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேஃப்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸ் ஹேவ் டு பி லைக் கொடுக்கணும் அப்படின்றது. அதுக்கு என்ன பண்ணணும், இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ்னா இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்களோட லங் ஆக்டிவிட்டீஸை வந்து மானிட்டர் பண்ணுறது, டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு மூலமாக அதை தடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் 7th வந்து மகாரத்னா கம்பெனி ஸ்டேட்டஸ் ஃபார் பவர் ஃபினான்ஸ், லைக் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், பவர் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர்ஸ் கீழே வரக்கூடியது. லைக் அதில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே ஃபண்டிங் மெக்கானிசம் கேட்டகரி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இட்ஸ் அ கவர்மெண்ட் ஏஜென்சி தான். ஸோ அதுக்கு வந்து இப்போ மகாரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. மகாரத்னா மினி ரத்னா ஸ்டேட்டஸ் வந்து என்னென்ன கேட்டகரியில் கொடுக்குறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் நீங்கள் யூ கேன் சி இன் திஸ் PDF 5,000 crore மேலே இயர்லி ப்ராஃபிட் இருக்கணும், கண்டினியூஸ் 3 கான்சிக்யூட்டிவ். மகாரத்னான்றதே பிக் ஸ்டேட்டஸ், அது எதுக்கு அப்படின்றத சொல்கிறேன். 5,000 crore மேலே உங்களுக்கு லைக் ப்ராஃபிட் இருக்கணும் கான்சிக்யூட்டிவ் 3 years, இல்லை ப்ளஸ் 25,000 crore மேலே அவங்களோட இயர்லி டேர்ன் ஓவர் இருக்கணும், ஆர் 15,000 crore மேலே நெட் ஒர்த் இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று இந்த ரெண்டில். ஸோ அப்படி இருந்துச்சு இந்த கம்பெனி வந்து அப்படி சக்ஸஸிவாக போகுது, பப்ளிக் செக்டார் கம்பெனியாக இருக்கணும்
ஆல்ரெடி அவங்களுக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் இருக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணப்படும், கண்டிப்பாக மகாரத்னானா லிஸ்டிங் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கம்பெனிஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. இது கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அட்டானமி நிறைய இருக்கும். இப்போ 5000 crore மேலே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை வந்து அவங்க வித்தவுட் எனி கன்சல்டேஷன் தே கேன் கோ அண்ட் இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு மகாரத்னா ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா வித்தவுட் கெட்டிங் பர்மிஷன் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தே கேன் இன்வெஸ்ட் கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ். 5000 crore ப்ராஜெக்டை அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் வித்தவுட் கன்சல்டிங். ஏன்னா பப்ளிக் அட்டானமி ஸ்டேட்டஸ் கொடுக்குறது. அதே மாதிரி நவரத்னா ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி குட் எக்ஸலன்ட் கம்பெனிஸாக இருக்கணும், மினிரத்னா ஸ்டேட்டஸில் இருக்கணும், ஆல்ரெடி அவங்களோட ப்ராஃபிட் வந்து இருக்கணும், ஒரு 3 years கண்டினியூஸ் ப்ராஃபிட் இருக்கணும். லைக் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைக் மிஷின்ஸ் ஒர்க்கிங் ப்ராஃபிட் மேக்கிங் வந்து இருக்கணும் எக்ஸலண்ட் அண்ட் வெரி குட் கேட்டகரியில். அதில் ஒரு 60 ஸ்கோர் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கோரில் வந்தாங்க அப்படின்னா தே வில் கெட் தி நவரத்னா ஸ்டேட்டஸ். மினிரத்னா 1 அப்படின்னா 30 crore மேலே ப்ராஃபிட் டாக்ஸேஷனை எக்ஸம்ஷன் பண்ணி, சரியா, 30 crore மேலே ப்ராஃபிட் இருக்கணும் 3 years, தென் தே வில் கெட் தி ஸ்டேட்டஸ். மினிரத்னா அப்படின்றது எந்த லாஸும் இல்லாமல் ரன் பண்ணாலே மினிரத்னா ஸ்டேட்டஸ் கிடச்சிரும், சரியா. ஸோ இப்படி தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அதில் பவர் ஃபினான்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் 8th நியூஸ் வந்து கிரேடட் ஆக்ஷன் பிளான், கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் வி ஹேவிங் மாடரேட், புவர், வெரி புவர், சிவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இந்த குவாலிட்டியில் வி ஆர் மெஷரிங் கிரிட்டிக்கல், அப்புறம் சிவியர் அப்படின்ற கேட்டகரியில் மெஷர் பண்ணுறோம். இதில் எம்சி மேத்தா வெர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் 2016 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு டைரக்ஷன் தான் கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். ஸோ ஒரு மாடரேட்லேருந்து புவர் போகுது, இல்லைன்னா புவர்லேருந்து வெரி புவர் போகுது, அப்புறம் வெரி புவர்லேருந்து சிவியர் போகுது அப்படின்னா வாட் ஆர் த மெஷர்ஸ், லைக் நான் டேபிள் பண்ணியிருக்கேன் கீழே. ஸோ பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வெரி புவர் கேட்டகரி போகுது அப்படின்னாலே யூ ஹாவ் டு டேக் மெஷர்ஸ் அப்படின்ற சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் மூலமாக. இப்போ மாடரேட் டு புவர் போகுது அப்படின்னா இப்போ ஒரு சிட்டி, இது ஆக்சுவலாக என்சிஆருக்கு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இன்னைக்கு ராஜஸ்தான் மற்ற ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை ஸ்டேட்ஸ் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அண்டர் திஸ் கைடன்ஸ் அப்படின்னா பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அதோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மாடரேட் லெவல்லேருந்து புவருக்கு போக போகுது. அப்போ பொல்யூஷன் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும். அது கிராக்கர்ஸ் வெடிக்கிறத தகர்க்கிறது, கார்பேஜ் பர்னிங்கை தடுக்கிறது, அப்புறம் மெக்கனைஸ்டு ஸ்வீப்பிங் ஆன் ரோட்ஸை வந்து தடுக்கிறது. அது மூலமாக டஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். என்ஃபோர்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் தெர்மல் பவர் பிளான்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வெரி புவர் கேட்டகரி போச்சுன்னா ஷட் டவுன் பண்ண ஆரம்பிப்பாங்க. டீசல் ஜென்ரேட்டர்லாம் ஓட்டாமல் இருக்கிறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகப்படுத்துவாங்க, வெஹிக்கிள்ஸ் நார்மல் வெஹிக்கிள்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, கார் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டை. அப்புறம் சிவியர் இருந்துச்சுன்னா யூ கேன் சி ஆட் ஈவன், ஷட் டவுன் ஆஃப் பவர் பிளான்ஸ், அப்புறம் பிரிக் கிளீன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. சிவியர் ப்ளஸ் ஆர் டபுள் ப்ளஸ் இல்லைன்னா ப்ளஸ் வந்துருச்சு அப்படின்னாலே வெரி சிவியாரிட்டி இஸ் தேர். அப்போ ஸ்டாப் என்ட்ரி ஆஃப் டீசல் ட்ரக்ஸ் இன் தி கேபிட்டல், அப்புறம் ஸ்டாப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இன்ட்ரடியூஸ் ஆட் ஈவென்ட் ஸ்கீம், ஸ்கூல்ஸை வந்து ஷட்டிங் பண்ணுறது. ஸோ இதான் கிரேடர் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் எடுக்கணும் அப்படின்ற, அதன் மூலமாக பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கி அப்படி எடுத்ததுனால நிறைய சக்ஸஸ். இப்போ டெல்லியிலலாம் உங்களுக்கு இந்த டைமில் பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், பொல்யூஷன் ட்ராப் ஆகிருக்கு, அந்த ஸ்டபிள் பர்னிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் 9th நியூஸ் வந்து இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷன் பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணார். இட்ஸ் லைக் வி ஹேவிங் இந்தியன் ஸ்பேஸ் ஐஎன் ஸ்பேஸ் அப்படின்ற ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இது ப்ரைவேட் பிளேயர்ஸை இந்தியாவில் ஸ்பேஸ் ரிசர்ச்லேயே ஸ்பேஸ் லைக் என்ன சொல்கிறது லைக் சேட்டலைட்ஸ் அனுப்புறதுக்கு, ராக்கெட் லான்ச்சிங்க்கு வந்து அவங்கள யூஸ் பண்ணுறதுக்காக தென் என்எஸ்ஐஎல் அப்படின்ற ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் ஈக்குவலன் டு ஆண்ட்ரெக்ஸ் அப்படின்றது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், சரியா, இல்லைன்னா கமர்ஷியல் ஆர்ம்னு சொல்லலாம், அட்வர்டைசிங் ஆர்ம். இப்போ எக்ஸாம்பிள் ஐஎன் ஸ்பேஸ் கேட்டகரியில் இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷன் ஒன்று உருவாக்கியிருக்கு. இதில் ஃபாரின் நாசாவோட விஞ்ஞானிகள் இருப்பாங்க. ஸோ அந்த கார்பரேட்டிவ் லைக் எலன் மஸ்க் இருப்பார். இந்த மாதிரியான பீப்புள் லைக் கார்பரேட் பீப்புள் வில் பி தேர், கவர்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் என்ன பண்ணால் பாலிசி அட்வொகேசி, பாலிசி மேக்கிங், பப்ளிக் பாலிசி உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபியூச்சர் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில். ஸோ இதெல்லாமே வந்து டெக்னாலஜிக்கல் லெவலில் இந்தியாவை இன்னொரு உயரத்துக்கு கொண்டு போவோம். ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அப்படின்றதுனால தான் இதை அலோவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசர்ச் அதிகப்படுத்தி இன்னும் நிறைய டெக்னாலஜி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன செயல் அப்படின்றது இட்ஸ் யூ கேன் சி இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க 2019 பட்ஜெட்டில். ஸோ இது இட்ஸ் அ கார்ப்பரேட் ஆர்ம் இல்லைன்னா கமர்ஷியல் அட்வர்டைசிங் ஆர்ம். இப்போ நம்ம ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய சேட்டலைட் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறது, அதன் மூலமாக இந்த வெஹிக்கிளை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வி வில் கெட் மணி. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட். அதே மாதிரி மற்ற நம்மளோட சேட்டலைட்ஸை மற்ற நாடுகளோட ராக்கெட் மூலமாகவும் லான்ச் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்வாங்க. தட் இஸ் ஆண்ட்ரைக்ஸ் அப்படின்றது இருக்குது. அதில் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கிறனால இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். தென் 10th நியூஸ் வந்து நேஷனல் கிரீன் ட்ரைபுனலுக்கு இப்போ சூமோட்டோ பவர்ஸ் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ என்ஜிடியை பொறுத்த வரைக்கும் 2010ல் நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் ஆக்ட் மூலமாக 2010ல் இட் வாஸ் கிரியேட்டட். லைக் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா போர்ட் யூ ஹாவ் டு ஷோ த போர்ட். It was created in 2010 by National Green Tribunal Act to protect the environment. So ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு அப்புறம் இந்தியாவில் தான் இது வச்சுருக்கோம். அப்புறம் இவங்க quasi judicial body, so they will act as the environment regulators. So they will do 3 functions. Administrative work பண்ணுவாங்க, legal legislation work பண்ணுவாங்க, legislation and then judiciary work they will do. So 3 works they will do: executive work, legislative work and judiciary work. So they can do it. இப்போ ஜூமோட்டோ அவங்க கேசஸ் எடுக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லைக் வாட்டர் ஆக்ட் மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து இவங்க லைக் பனிஷ் பண்ணலாம். அப்புறம் வாட்டர் செஸ் ஆக்ட் மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு வந்து இவங்க பனிஷ் பண்ண முடியும். அண்ட் தென் யூ கேன் சி இபிஏ ஆக்ட், என்வைரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமாக வரக்கூடியதையும் பனிஷ் பண்ண முடியும். தென் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் இவங்க வந்து இந்த கேசஸ் எல்லாம் இவங்க நடத்த முடியும். சரியா? ஸோ இவங்களுக்கு உள்ளாடி போகக்கூடிய கேசஸ் வந்து 6 monthsக்குள்ளாடி இவங்க முடிக்கணும். இவங்க கொடுக்கக்கூடிய லைக் ஜட்ஜ்மெண்ட் இட் இஸ் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். ஸோ லீகலி பைண்டிங்ன்றது இட்ஸ் நாட் அ கன்வென்ஷன் ப்ரோசஸ். பைண்டிங் அக்ரிமெண்ட், ஸோ பைண்டிங் ஜட்ஜ்மெண்ட். சப்போஸ் இதை நீங்கள் லைக் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போகலாம் ஃபைனலாக. அண்ட் தென் ரிவ்யூவிங் ப்ராசஸ் இருக்குது. பைண்டிங் அவங்க போடக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவங்களே ரிவ்யூ பண்ணிக்கலாம். Review is also there. அப்புறம் there is a chairperson, 10 members, 10 to 20 judicial members. ஏன்னா இது சென்னையில் இருக்குது, கொல்கட்டா, டெல்லி இஸ் த பிரின்சிபல். ஸோ அப்போ அங்கே சேர்பர்சன் வந்து டெல்லியில் இருப்பாங்க. மற்ற பிளேசஸில் இந்த 10லேருந்து 20 மெம்பர்ஸ் இருக்காங்களா அவங்க இருப்பாங்க. அண்ட் தென் எக்ஸ்பர்டீஸ் ஆல்சோ 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆர்கனைசேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பயோடைவர்சிட்டி இந்த ஆக்ட் எல்லாமே பனிஷ் பண்ணுறதுக்கு, ஏதாச்சும் தப்பு நடக்குது அப்படின்னா பெனால்ட்டி அதிகமாக போடுறாங்க. தட்ஸ் அ இஷ்யூ. இவங்க போடக்கூடிய வெர்டிக்ட் எல்லாமே வந்து அப்பீல் போகிறதுக்கான காரணம். இப்போ ஒரு கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா போடக்கூடிய பெனால்ட்டி அவங்களால பே பண்ண முடியாத அளவுக்கு போடுறாங்க. அதெல்லாம் இஷ்யூஸாக சொல்லப்படுது. ஸோ தென் நெக்ஸ்ட் நியூஸ், 10th நியூஸ். Yeah. So that's all. Thanks a lot for joining with us.